காலை வணக்கம். உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பதிவில் நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் டைட்டில் கார்டு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது ஒரு முழுமையான காட்டு பயணமாக இருக்க போகுது. கவி, இங்கே தான் நாம் போக போகிறோம். வாங்க போயிட்டே பேசலாம். ரம்யமான இந்த கால வேளையில் பறவைகளின் கீச்சு குரலுக்கு நடுவில் பயணிக்க நமக்கு ஒரு சின்ன தடை. அதிகாலை 4 மணிக்கு நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி வேகமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்த நமக்கு இங்கே ஒரு பெரிய டிராஃபிக். மணி இப்போ 6 ஆகுது. மழை வெளியில் அதிகமாக பெய்யறதுனால நம்மளால் வெளியில் போய் பார்க்க முடியலை. ஒருவேளை மரம் ஏதாவது முறிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம பயணம் நிச்சயமாக தடைப்படத்தான் செய்யும். பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த பக்கமாக நம்ம ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணி இருந்திருப்போம். மழை இப்போ விட்டுடுச்சு. வண்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் நகர்ந்து போயிட்டுருக்குறோம். அப்படியே போகும்போது வலது பக்கமாக ஒரு லாரியில் நம்ம கூட வந்தவங்க ஒரு யானையை பார்த்துருந்தாங்க. நாங்கள் கிளியராக கவனிக்கலை, பட் அவர் பார்த்துருந்தாரு. ஸோ உங்களுக்கு வலது பக்கமாக அந்த யானை தெரியுதா? இந்த யானையை பார்க்குறதுக்காக நம்ம காட்டில் போயிட்டுருக்குறோம். ஆனால் நமக்கு இது ரோட்லேயே நமக்கு இந்த யானை தெரியுது. அந்த பக்கமாக அவ்வளோ கூட்டம் இருக்கிறத பார்த்தோன்னா ஏதோ ஆக்சிடெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஆக்சிடெண்ட் தான். பொலிக்கோடு வளாகம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இன்ப சுற்றுலாவுக்கு வந்த காலேஜ் பசங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பிளான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. மேபி மூணார் அந்த பக்கமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்பகுதி கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. ஆட்களுக்கு எந்த சேதமும் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பாவம், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பிளான் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் தெரியல. ரொம்ப நீளத்துக்கு இந்த டிராஃபிக் இருக்குது. இந்த டிராஃபிக் எப்போ கிளியர் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த வளாகம் பகுதியிலிருந்து நாம் வலப்பக்கமாக திரும்பி சபரிமலை பைபாஸ் எடுக்கணும். நம்ம இப்போ பெருநாடு அப்படின்னு ஒரு கிராமத்தை கடந்து போயிட்டுருக்குறோம். இந்த பெருநாட்டிலிருந்து நம்ம வலப்பக்கமாக ஒரு கட் எடுத்தோம்னா சபரிமலை பைபாஸ் பிடிக்க போகிறோம். அங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரு காட்டுப்பாதை தான் இருக்கும். நாம் இப்போது சபரிமலை பைபாஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். கேரளா அது கடவுளின் தேசம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? பார்க்குற இடம் எல்லாமே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்ப பரவசமாக இருக்குது. அதுவும் சூரிய உதயத்தை பார்த்துட்டு இந்த இயற்கை கூட ட்ரைவ் பண்ணி போகிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. இயற்கையோட காற்றை சுவாசிச்சுட்டு அப்படியே நாங்கள் முன்னேறி போயிட்டுருக்குறோம் கவியை நோக்கி. சபரிமலைக்கு இங்கே இருந்து 47 கிலோமீட்டர் தான். நாம் சபரிமலைக்கு போகிறது கிடையாது. சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் போனதும் பிலாப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வலப்பக்கமாக திரும்பி ஆங்கமொழி செக் போஸ்ட்டுக்கு போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் போனாலும் 8:30 மணிக்கு தான் நம்மளை கவிக்கு உள்ளாடி அனுமதிப்பாங்க. செக் போஸ்ட் பக்கத்தில் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கவிக்குள்ளாடி போகிறது மாதிரி பார்த்துப்போம். கவி பற்றி சொல்லணும்னா இது கேரளாவில் பத்தனம்திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு குமளியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வண்டிப்பெரியார்லேருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கவியை அடையலாம். 2012ஆம் வருஷம் வந்த ஆர்டினரி அப்படின்னு ஒரு மலையாள படத்து மூலமாக தான் இந்த இடம் ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. கவி ராணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி இருந்தாலுமே ஒரு சிறு பகுதியை பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கூட பங்கு போட்டுக்கொள்ளுது. நபர் ஒன்றுக்கு 25 ரூபாயும் 50 ரூபாய் செல்லும் வாகனத்துக்கும் அனுமதி கட்டணமாக வசூலிக்கிறாங்க. நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஃபாரஸ்ட் முகாம் கூட இங்கே இருக்குது. கேரளாவிலேருந்து வந்தீங்கன்னா கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நாம் முன்பதிவு செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் நீங்கள் வந்தால் தான் 75 கிலோமீட்டர் அடர்ந்த வனத்துக்குள்ளாடி நீங்கள் பயணம் செய்ய முடியும். தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா கவி வரைக்கும் தான் உங்களை அனுமதிப்பாங்க. கேரளா ரூட்டில் எப்படி புக் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவி டிக்கெட் புக்கிங் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளாடி உங்களை கொண்டு போயிடும். இங்கே உங்களோட கன்வீனியன்ட் டேட்டை ஃபஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் செக் அவைலபிலிட்டி பாருங்கள். அவைலபிலிட்டி இருந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துடும். கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம், லொக்கேஷன், ஸ்டேட், ப்ராவின்ஸ், அப்புறமா வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் டைப், ஆதார் நம்பர் இருந்ததுன்னா ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், 2 எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த 2 எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எதுக்குன்னா உங்களுக்கு உள்ளாடி ஏதாவது காட்டுக்குள்ளாடி ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா வந்துட்டு எவ்வளவு இந்தியன்ஸ் இருக்கீங்க, ஃபாரினர்ஸ்க்கு உங்கள் கூட வந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில், அப்புறம் பிலோ 13 இயர்ஸ் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்,
வெஹிக்கிள் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெஹிக்கிள் டைப்பில் வந்துட்டு 4 வீலர், சின்ன ட்ராவலர், அப்புறமா வந்துட்டு ஒரு 33 சீட்டு இருக்கிற பஸ், இது மட்டும்தான் அலவுடு. பைக்குக்கு பெரிய பஸ்ஸுக்கு அலவுடு கிடையாது. அப்புறமா இந்த 3 டாட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு புக்கிங் கொடுத்துருங்க. ஃபைனலாக இந்த ஷீட் வரும். இதில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அண்ட் புக் டிக்கெட் டீட்டெயிலாம் கரெக்டாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்துருங்க. அப்புறம் பே பண்ணுறது தான் பேலன்ஸ். யூபிஐ, கூகுள் பேயில் போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீ பிரேக்கேஜ் வந்துடும். இதில் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக கூகுள் பே ஓப்பன் பண்ணி நீங்கள் காசை பே பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரொசீஜர் தான், வேறு எதுவுமே இல்லை. காசு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரில் ஒரு பிடிஎஃப் லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட் மாதிரி கிடச்சிரும். அந்த டிக்கெட்டை நீங்கள் ஆங்கமொழி செக் போஸ்ட்டில் காமிச்சிங்கன்னா உங்களை அஃபிஷியலாக கவிக்குள்ளாடி அனுமதிப்பாங்க. இது நமக்கு ஒரு இன்ப சுற்றுலா இல்லை, ஆனால் இதோட இயற்கை அழகை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்கத்துக்கு வந்திருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். திரும்புகிற பக்கமெல்லாம் பச்சை பசேல்னு பறவைகளின் கீச்சு குரல்களும் ஆரவாரமற்ற சிட்டி லைஃப்பில் இருந்து உங்களை தனியாக கூட்டிகிட்டு வரும். சுத்தமான இந்த காற்றை சுவாசிச்சுட்டே நீங்கள் போகலாம். இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்ட வேகம் வந்துட்டு 30 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம 40 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம இயற்கையோடு இருக்கத்தானே இந்த பக்கமாக வந்திருக்கிறோம். அதனால் நம்ம ஜாலியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். வாங்க. கவி செக் போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே பல இடங்களில் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையும் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா நமக்கு 8:30 மணிக்கு ஆங்கமொழி செக் போஸ்ட் போக முடியாது. அதனால் கொஞ்சம் இடங்களில் இறங்கி பார்த்துட்டு ஆங்கமொழி செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். சந்தோஷமாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆங்கமொழி செக் போஸ்ட்டில் ரீச் பண்ணிடுவோம். மணி இப்போது 8:15 ஆகுது. நம்ம ஆங்கமொழி செக் போஸ்ட்டில் தான் இருக்கோம். இந்த ஆங்கமொழி செக் போஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே ஆன்லைன் புக்கிங் கொடுத்த அத்தனை டீட்டெயிலும் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்மில் நம்மளோட வண்டி டீட்டெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இவங்க நமக்கு ஒரு டிக்கெட் தருவாங்க. அதுதான் இந்த டிக்கெட். இந்த டிக்கெட்டை தான் நம்ம எல்லா செக் போஸ்ட்லையும் காமிக்கணும். நம்ம முன்னாடியே ஒரு சில வெஹிக்கிள் வந்திருக்காங்க. அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 8:30க்கு தான் இந்த செக் போஸ்ட் ஓப்பன் ஆகும். நம்மளுடைய மதியம் லஞ்ச் இந்த வனஸ்ரீ கஃபேல தான் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லஞ்ச் கிடைக்காதான்னு நினைக்கிறேன். இங்கே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஆப்பம், பரோட்டா, கடலைக்கறி, கேரளா ஸ்டைல் புட்டு, இட்லி கூட இங்கே கிடைக்குது. இட்லி சாம்பார் கூட கிடைக்குது. சாப்பாடு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்ல முடியலனாலும் வாய்க்கு ருசியாக இருக்குது, சாப்பிடலாம். சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது, எந்த கலப்படம் இல்லாத மாதிரியே இருக்குது. நமக்கு டீ தானே முக்கியம். டீ வேறு லெவலில் கேரளா ஸ்டைலில் அழகாக இருக்குது. வர்ற வழியில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தோன்னா சாப்பிட்டு வந்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஃபுட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நானும் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് വേണമെങ്കിൽ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ്, ഊണ് വേണമെങ്കിൽ ഊണ്. നമ്പർ കൂടെ പറയുകയാണെങ്കിൽ ഞങ്ങളുടെ കോൺടാക്ട് 44 35 76 14 നസീമ എന്ന പേര്. ഇവരെയും കൂടെ നമ്പർ പറയുക. ആ നമ്പറിൽ വിളിക്കുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഞാൻ നേരത്തെ ഫുഡൊക്കെ റെഡിയാക്കി. നമ്പർ നോട്ട് ചെയ്തോളാം. 91 88 74 78 45 മായ. கொச்சு கோய்க்கல் அப்படிங்கிற இந்த சோதனை சாவடியில் நம்முடைய விவரங்களை எல்லாம் கொடுக்கும்போது தான் இந்த லேடி ஷூ ஃப்ளவர், அப்படி இல்லைன்னா தமிழில் மைசூர் கடிகார கொடி அப்படிங்கிற இந்த கொடியை பார்த்தோம். உலகின் மிக அழகான பூக்கும் கொடியான இதன் மலரை மலையாளத்தில் ஷாராந்தல் பூவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது ராந்தல் விளக்கோட வடிவமைப்பில் இருக்கும். பூக்களின் கவர்ச்சி காரணமா இதை அலங்கார செடியா கூட வளர்க்குறாங்க. இந்த பூக்களில் இருக்கிற இனிமையான தேனை ருசிக்க ஹம்மிங் பேர்ட்ஸ் கூட வரும்னா பார்த்துக்கங்களேன்.
முதல் சோதனை சாவடியை கடந்துச்சுன்னா நம்ம அதிகாரப்பூர்வமா கவி காட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். இதுல நாம போறது ஒரு வழி பாதை. இந்த பாதையில நம்மால திரும்பி வர முடியாது. இனி இருக்கிற இந்த 75 கிலோமீட்டர் தொலைவுல நம்ம கூட வரப்போறது இந்த காடும் இயற்கை அழகும் மட்டும்தான். கவி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1036 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த காட்டுக்குள்ள வரதுக்கு கூகுள் மேப் போட முடியாது. ஆங்கமொழி சோதனை சாவடியில இருந்து வந்தாதான் இந்த காட்டு பாதையில போக முடியும். கவியின் இந்த பசுமையான காட்டுல நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா யானை, புலி, சிறுத்தை, இந்திய கவுர், மான்கள், சிங்கவால் மக்காக், நீலகிரி லாங்கூர், மலபார் அணில், அப்புறமா 250க்கும் மேற்பட்ட பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை நம்மால இந்த காட்டுக்குள்ளாடி பார்க்க முடியும். பார்க்குற அழகான இடங்களில் வண்டியை நிப்பாட்டி இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு மெதுவா முன்னோக்கி போகணும். இங்க க்ளோஸ்ட் அப்புறமா ஓப்பன் வியூ இரண்டுமே அட்டகாசமா இருக்கும். அதுலேயும் இந்த க்ளோஸ்ட் வியூவில் நாம் போகும்போது சத்தியமாக அது ஒரு நல்ல அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மூழியார் அணை. கேரளாவில் நீர்மின் சக்தி திட்டத்தில் சபகிரி நீர்மின் சக்தி திட்டம் மிக முக்கியமான ஒன்று. இந்த சபகிரி நீர்மின் சக்தி திட்டத்தில் இருக்கிற முதல் அணை இதுதான். மொத்தம் இந்த திட்டத்தில் 5 அணைகள் இருக்கு. அதுல முதல் அணை இந்த மூழியார் அணை தான். 1966 வருடம் தொடங்கின இந்த திட்டத்திலிருந்து கேரளா 2005 வருடம் 340 மெகாவாட் மின்சாரத்தை எடுத்திருந்தது. இங்க இருக்கிற 5 அணையும் கேரள மின்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்த நீர்மின் திட்டத்துக்காக கேரள மின்துறை பம்பை ஆற்றோட நீரை தான் பயன்படுத்துறாங்க. இந்த பம்பை ஆற்றிலிருந்து நீரை நிலத்தடி குழாய் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த குழாய்கள் மூலமா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணீரை வந்துட்டு நீர்மின் சக்தி திட்டத்திற்காக கொண்டு போறாங்க. இந்த பயணத்துக்கு நாங்க மட்டும் தனியா வரல. நம்ம கூட 2 குடும்பமும் நாங்க 3 பேர் பேச்சுலர் ஆகும். அப்புறம் சின்ன குழந்தைகள் கூட தான் இந்த சாகசம் நிறைஞ்ச இந்த பயணத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இவங்க எல்லாம் தான் எங்க கூட வந்தவங்க. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பறவைகளின் இனிமையான கீச்சு குரலுக்கிடையே இந்த மலைகளின் அழகையும் ரசிச்சுக்கிட்டு சுத்தமான காத்தையும் சுவாசிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்த இந்த சீமை கறிவேப்பிலையை பார்த்தோம். அது கூட அந்த சின்ன குழந்தைங்க வந்துட்டு விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணும்போது இந்த வித்தியாசமான ஒரு மரத்தை பார்த்தோம். செம்மையூர் கொண்டை அப்படி இல்லைன்னா மே மாத பூ அப்படிங்கிற இந்த மரம் பொதுவா வெப்ப மண்டல பகுதியில பூக்கின்ற ஒரு தாவரமாகும். கேரளாவில் இதை கல்வாரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிவப்பு நிற பூ காரணமா இதை நெருப்பு சுடர் பூ இல்லைன்னா பீனிக்ஸ் பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பச்சை நிற இலையும் சிவப்பு நிற பூவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கோடை காலத்துல இதோட இலைகளை எல்லாம் உதிர்த்துட்டு வெறும் சிவப்பு பூவில் இந்த மரம் பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான் காட்சி அளிக்கும். இந்த காட்டில் நீங்கள் வித்தியாசமான பறவைகளை பார்க்கலாம். வித்தியாசமான வண்ணங்களில் வித்தியாசமான குரல் எழுப்புற நிறைய பறவைகளை நாங்களும் பார்த்தோம். ஆனால் எல்லா பறவைகளையும் வந்துட்டு எங்களால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாடி பறந்து ஓடிடுது. ஆனால் இந்த செம்மீசை கொண்டைக்குருவி அப்படின்னு சொல்கிற ரெட் விஸ்கட் புல்புல் மட்டும் எங்களுக்கு வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்தது.
இது எழுப்புற சத்தத்தை கொஞ்சம் நீங்க கேளுங்களேன். வித்தியாசமா இருக்குல்ல? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறது மாதிரி இந்த சின்ன பறவை எழுப்புற சத்தம் இந்த காடையே அதிர வைக்குது. தேசிய பறவையா கோவாவில் இந்த பறவை தான் வச்சிருக்காங்க. நீல சங்கலகன் அப்படி இல்லைன்னா ப்ளூ பாட்டில் அப்படிங்கிற இந்த பட்டர்ஃப்ளை இந்த காட்டில் பரவலாக இருக்கு. இது நம்ம வீடியோ எடுத்தாலும் அது எங்கேயுமே நகராம அது பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. காடுகள் அடர்த்தியாக இருப்பதற்கு யானையின் பங்கு மிக முக்கியமானது. அதனால தான் யானையை சூழல் அமைப்பு பொறியியலாளர் அப்படின்னு சொல்றாங்க. வனவிலங்குகள் காட்டுக்குள்ள அதிகமா இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம போன எங்களுக்கு இந்த யானை சாணத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. காரணம் என்னன்னா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது மாதிரி இருக்கு. கவி காட்டுல யானை அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. யானை வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லல. நம்ம கூட வந்த 2 காருமே முன்னாடி போயிடுச்சு. நாம வீடியோ எடுத்துட்டு போறதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்த பகுதியில ஒரு வாட்ச் டவர் இருக்கு. இதுல நீங்க ஏறி பாத்தீங்கன்னா காக்கி டேமோட அழகான வியூ உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் நம்ம காட்டு யானை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வண்டியை ஓட்டிட்டு போற நம்ம இந்த காட்டுவாசி மனிதரா நிப்பாட்டி யானையை காமிச்சு தர கூட்டிட்டு போறாரு. அதுவும் பார்த்தீங்களா, கொம்பு இருக்கிற ஒரு ஆண் காட்டு யானை. இது 2 நாளா இங்கே தான் சுத்திட்டு இருக்கான். இவங்க வசிக்கிற இடம் இந்த காட்டு யானை மேய்ஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இவரும் இவரோட மனைவி மற்றும் இந்த 7 குழந்தைகளும் இந்த ரோட்ல தான் ரொம்ப நேரமா நிக்கிறாங்களாம். இவங்களோட குடிசையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். இதெல்லாம் உங்க குழந்தைங்க தான்? எத்தனை பேர்? 7 பேர்ல. சரி, இவங்க எல்லாம் படிப்பாங்களா? இல்ல இவங்க எல்லாம் படிப்பாங்க. அந்த புள்ள அங்கே தானே நம்ம கடை புளியங்குடி ஆஸ்பத்திரியிலே. அப்படியா? காட்டில் வசிப்பதற்கு அரசாங்கம் இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் இவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அரசாங்கம் இவர்களுக்கு மாதம் ரேஷன் பொருட்களை வழங்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பல இன்னல்களுக்கிடையே வாழ்ந்தாலும் இவர்களுடைய சந்தோஷமான இந்த சிரிப்பை பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. சுமார் 40 குடும்பங்கள் இந்த காக்கி யானையின் அருகாமையில் தான் வசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. காக்கி யானையின் எழில் அழகை பார்த்துவிட்டு இந்த மலைவாழ் குழந்தையின் கள்ளம் கவடம் இல்லா இந்த கையசைப்பை அன்போடு வாங்கிவிட்டு ஆனத்தோடு நீர்த்தேக்கம் வழியா இயற்கை அழகின் சிம்பனியான இந்த கவி காட்டை விட்டு வெளியேறதுக்கு நமக்கு டைம் வந்தாச்சு. இந்த செக் போஸ்ட்ல 85 ரூபாய் பெரியார் புலிகள் காப்பகத்துக்கு நாம நன்கொடையா கொடுக்கணும். இந்த செல்லானதா அடுத்த செக் போஸ்ட்ல காமிச்சுக்கிட்டு நாம வெளியேற முடியும். இந்த செக் போஸ்ட்டை நம்ம கடந்துச்சோன்னா கவி காட்டை விட்டு அஃபிஷியலாக நம்ம வெளியேறி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இனிமே பெரியார் புலிகள் காப்பகத்தின் வழியாக தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். இந்த பெரியார் புலிகள் காப்பகத்தின் வழியாக நம்ம வண்டி பெரியார் போய் அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போகிறோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மயிலை பார்த்தோம். ஒரு ஆண் மயில். மழையின் அறிகுறி இருந்ததுனால இது தொகை விரிச்சு ஆடும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அது தொகை விரிச்சு ஆடாமல் நம்மளை பார்த்ததும் அது ஓடிட்டே இருக்கு. அந்த ஆண் மயிலை அழகாக ரசிச்சுட்டு வரும்போது இன்னொரு பெண் மயிலை பார்த்தோம். இதுக்கு காலில் அடிபட்டிருக்கு. அது நொண்டி நடக்கிறத பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தெரியுது. காலில் அடிபட்டிருக்கிறதுனாலையோ என்னவோ அது நம்மளை பார்த்து ஓடாமல் அப்படியே அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஏலக்காய் செடிகளுக்கு நடுவில் இருந்த இந்த மிரக்கல் ஃப்ரூட் அப்படி இல்லைன்னா இந்தியன் ப்ளம் செடியை பார்த்தோம். இதில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் புளியை சாப்பிட்டேன்னா கூட அது இனிப்பாக இருக்குமா. ஒரு உள்ளூர்வாசி கிட்ட கேட்டபோது தான் இதை சொன்னாங்க. என்ன பண்ணுறது, இதைத்தான் கை கேட்டினது வாய் கேட்டலை அப்படின்னு சொல்லுவாங்களோ. கவி காட்டோட அழகுல நான் எதுலையுமே குறைஞ்சதில்லை அப்படின்னு இந்த பெரியார் புலிகள் காப்பகம் சொல்லுது. இதோட இயற்கைகளில் எங்க கூட நீங்களும் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வாங்க.
கடைசியா நாம கவி அணைக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டில இருந்து வந்தீங்கன்னா வண்டிப்பெரியார் வழியா நம்மால இது வரைக்கும் தான் வர முடியும். இங்க உங்களுக்கு படகு சவாரி, தங்குறது, சஃபாரி கூட போகலாம். கவியோட அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தா டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். நம்ம இதுல எதுவுமே பண்ண போறது கிடையாது. வண்டிப்பெரியார் வழியா நம்ம ஊருக்கு கிளம்புறோம். பூம்காவனம் அப்படிங்கிற இந்த செக் போஸ்ட்டில் நம்ம கவியிலே 85 ரூபாவுக்கு எடுத்த செல்லான காமிச்சா தான் இங்கேருந்து நம்மளை வெளியில் அனுப்புவாங்க. மொத்தத்தில் இந்த கவி பயணம் நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வழக்கமான வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இயற்கை அழகை ரசிக்க வாங்க. உங்களை அடுத்த விலாகில் சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.